நம்ம இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்திலும் ஒரு சில சிறப்புகள் இருக்கிறது. உண்மையிலே ஷாபானுடைய மாதம் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சென்ற ரஜபுடைய மாதமும் ரமலானுடைய மாதத்துக்கு இடையிலும் ஒரு மாதம் இருக்கிறது. அப்ப என்ன மாதம்? போன மாதம் ரஜபுடைய மாதம், வாரது ரமலானுடைய மாதம். ரெண்டுக்கும் இடையில் ஒரு மாதம் இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதாவது நாங்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதம், இதிலே அதிகமான மக்கள் பொதுபோக்காக இருக்கிறார்கள் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உண்மையில யதார்த்தமும் அதுதான். இப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உள்ளத்தில் அவ்வப்போது சில கெட்ட சிந்தனைகள், தன் வாழ்நாளில் கெட்ட சில பழக்க வழக்கங்கள் இருந்து கொண்டிருக்கும். மனுஷ இயல்பு அது. ஆனால் மனிதன் ஒரு நாளைக்கு தனிமையில் இருந்து யோசிப்பான், ஒரு நாள் போல பாவம் செஞ்சிட்டோமே, மனிதர்கள் நாமளும் எப்படியோ இளம் வயது மௌத்துகள்ல நாங்க கண்ணால பார்க்கிறோம், நாம ஒரு நாளைக்கு திருந்த வேண்டுமே அப்படின்னு சொல்லி மனிதன் யோசிப்பான். யோசிச்சுட்டு இந்த மனிதன் இருக்கின்ற நேரம் ஷைத்தான் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்பதானே திருந்த போறாய், இன்னும் கொஞ்சம் லேட் ஆகு. குறிப்பா இந்த ஷாபானுடைய மாதத்துல அப்படியான ஒரு எண்ணம் உள்ளத்துல வந்தால் மனிதன் என்ன நினைப்பான் தெரியுமா? அங்கால ரமலானுடைய மாசம், திருந்திரத்தோட திருத்திரமா ரமலான்ல நம்ம திருந்திருவோம், முதலாவது நோம்புல தொழ ஆரம்பிச்சா முழுவதுமாக தொழுவோம், நோன்பு பிடிப்போம், முழுவதுமாக இபாதத்துக்களை ஈடுபடுவோம் என்று மனுஷன் நினைச்சு கொண்டிருப்பான். சில நேரம் அதை செய்வான், ஆனால் ரமலானுடைய மாசத்தோடு அது நின்றுவிடும், அது வேற விஷயம். ஆனால் ரமலானுடைய மாதத்தை நாம் அடைவோம் என்று சொல்வதற்கு உத்தரவாதம் தந்தது யார்? அதை புரிஞ்சு கொள்ளணும். ரமலானுடைய மாதம் வரைக்கும் உசிரோடு நான் இருப்பேன் என்று நமக்கு உத்தரவாதம் அளித்தவர்கள் யார்? எவ்வளவு விஷயத்தை பார்க்கிறோம். தூங்கினவர் எழும்பல்ல, கறி வாங்க போனவர் திரும்பி வரல, படிப்பித்துக் கொண்டவர் சைன் வைக்கல, ஆபீஸுக்கு போனவர் வேலையில உட்காரல, எத்தனையோ மௌத்துகளை நாங்க பார்த்திருக்கிறோம். அப்போது இந்த எண்ணங்கள் எல்லாம் ஷைத்தான் மனித உள்ளத்தில் கொண்டு வருகின்ற ஒரு எண்ணங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மை, இந்த மாசத்தில் அதிகமாக பொதுபோக்காக இருக்கிறார், அவன் திருந்துவோம் என்ற எண்ணம் வந்தாலும் இன்னொரு மாசம் இருக்குதானே. நிறைய பேரை யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில தொழவே மாட்டார்கள். ஒரு நாளைக்கு திடீரென்ற மாதிரி ஒரு யோசனை வரும், நாம தொழணும் கட்டாயம் சொல்லி அந்த யோசனை அசருக்கு வந்தால் அவன் எண்ணம் இன்னொரு பக்கம் ஷைத்தான் என்ன கொண்டு வருவான் தெரியுமா? இப்ப தொழ போறாரு, சரி தூங்குறதுல வளமையா தூங்கின மாதிரி தூங்கிட்டு சுபையில இருந்து தொழ ஆரம்பிப்போம் என்று சுபையை விட்டுட்டு அடுத்தண்டு சுபகு என்று பாவங்கள் செஞ்சு செஞ்சு தொழாமலே இந்த மனுஷன் ஆகுவான் என்பதை அன்புள்ள சகோதரர்களை புரிஞ்சு கொள்ளணும். அதனால் இந்த ஷாபானுடைய மாதம் ஒரு மனிதன் திருந்துறதுக்கு அழகான வாய்ப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு என்னன்னு கேட்டால், இந்த ஷாபானுடைய மாதம் ரமலானுடைய மாதத்தின் கதவு, ஒரு நுழைவாயில். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் இந்த ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பார்களாம். எப்படி நோன்பு நோட்பார்கள் என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் இனி நோன்பை விட மாட்டார்களா அப்படி என்று எண்ணுகின்ற அளவுக்கு நோன்பு நோட்பார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு நோட்டுக் கொண்டே இருப்பார்கள். இன்னும் ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இனி ரசூலுல்லாஹ் நோன்பு பிடிக்க மாட்டார்களா அப்படி என்று சொல்கின்ற அளவுக்கு நோன்பை விட்டும் இருக்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தன் வாழ்க்கையில் ரமலானுக்கு பிறகு அதிகபட்சமாக ஒரு மாதத்தில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த ஷாபானுடைய மாதம் அப்படி என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்த ஒரு வழிமுறை என்ன தெரியுமா? அதிகமாக நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். இது உபரியான ஒரு செயல். உண்மையிலே இதுல ஒரு யதார்த்தம் இருக்கு சகோதரர்களே. எப்பவுமே ஒரு மனிதன் எல்லா விஷயத்தையும் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி அவன் என்ன செய்வான்? பிராக்டிஸ் பண்ணுவான். உதாரணமா ஒரு விளையாட்டு எடுத்து பாருங்க, பெரிய ஒரு விளையாட்டுக்கு போறான், ஃபைனல்ல செலக்ட் ஆகியாச்சு, கொழும்புல பெரிய மேட்ச் வந்து நடக்க போகுது, நாம தான் இன்னொரு அணியோட மோதப்படும். அந்த அண்டைக்கு போய் மெச்சுக்கு போவானா? 28ஆம் தேதி மெச்சென்று வையுங்கள், 28ஆம் தேதி காலையில் எழும்பிட்டு போவானா? அதுக்கு 2 மாசத்துக்கு முன்தினத்துல இருந்து படிப்பில்லாமல் ஓதல் இல்லாமல் மைதானத்தில் பிராக்டிஸ் பண்ணிக்கொண்டே இருப்பான். ஏன்? 28ஆம் தேதி விளையாடுவதற்கு அவன் பயிற்சி செய்கிறான், தன்னை வளர்த்துக் கொள்கிறான். இந்த அடிப்படை அன்புள்ள சகோதரர்களே ஷாபான் இருக்குது. இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹ் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய வாழ்க்கையில் நோன்பு நோற்றி இருந்தோமா இருந்தால் ரமலானுடைய நாட்கள் இதுக்கு பழக்கப்பட்டிருக்கும். நம்ம அதிகமானவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? ரமலான்ல முதலாவது நோன்புல மயங்கி விழுகிறதும், ரமலான்ல முதலாவது நோன்பு சோர்வடைகிறதும், அது வாயாலே நமக்கு பழகி போயிடுச்சு. ரமலான தலை நோன்பு தானே, அப்படித்தான் இருக்குன்னு தெரியாதா? இனி கொஞ்சம் சோர்வா தானே, தலை நோன்பு என்று சொன்னாலே கடைகள் மூடுறதும்,
தலைநோம்பு என்று சொன்னாலே வளர்மைக்கு மாற்றமாக உடலில் ஒரு பலகீனம் தெரிவதும் அன்புள்ள சகோதரர்களே மனித உடலில் ஏற்படுகின்ற மாற்றம். ஆனால் எங்களை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த ஷாபான் என்ன சொல்வது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக உபரியாக நோன்பு நோற்றிருக்கிறார்கள், சஹாபாக்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். எனவே உடலில் தேக ஆரோக்கியம் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த சுன்னாவை நாங்கள் எடுக்கணும் என்று சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நாங்கள் நோன்பு நோக்க வேண்டும். எதுவரைக்கும் நோன்பு நோக்க வேண்டும் என்று சொன்னால் அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எதுவரைக்கும் ஒருவர் நோன்பு நோக்கணும் தெரியுமா? ஒருவர் ரமலானுடைய மாதத்திற்கு 1 அல்லது 2 தினங்களுக்கு முன்னால் நோன்பு நோக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இப்ப 28, 29 இந்த ஷாபானுடைய மாதம் 28 பிறை 29 பிறை ஒருவர் நோன்பு நோக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டளை போறாங்க. ஆனால் ஒரு சில சாரார் நோன்பு பிடிக்கலாம். அவங்க யார் என்று கேட்டால் தங்கள் வாழ்க்கையில் தொடராக சில நோன்பு நோட்டுக்கு வந்திருப்பாங்க. அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு நோன்புகள்ல மிகவும் விருப்பமான நோன்பு என்ன தெரியுமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய நோன்பு கொண்டார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எப்படி நோன்பு நோட்பார்கள்? ஒரு நாள் நோன்பாளியாக இருப்பார்கள், அடுத்த நாள் நோன்பை விடுவார்கள். ஒரு நாள் நோன்பை பிடித்து இன்னொரு நாள் விட்டு நோன்பு விட்டு விட்டு ஒரு நாளைக்கு ஒருக்கா பிடிக்கக்கூடிய பழக்கம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு இருந்தது. இது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு என்று சொன்னார்கள். அப்படி நம்முடைய சமூகத்தில் சாரார்கள் இருப்பது ரொம்ப கம்மி. அப்படி ஒருவர் இருப்பாராக இருந்தால் ஒரு நாளைக்கு நோன்பு இன்னொரு நாளைக்கு நோன்பு இல்லாம தொடராக ஒருவர் செஞ்சுட்டு வாராராக இருந்தால் அந்த 28வது பிறையில ஒரு நோன்பு பிடிக்கலாம், 29வது பிறையில பிடிக்கலாம். இது ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் தங்கள் வாழ்க்கையில் தொடராக திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு நோட்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த ஒரு சுன்னா. திங்களும் நோன்பு நோட்பாங்க, வியாழனும் நோன்பு நோட்பாங்க. இவர் தொடராக நோட்டுக் கொண்டு வாரார். இந்த பிறை 28 அல்லது பிறை 29 திங்கள் அல்லது வியாழன் வந்துட்டு இவர் பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் ஆல்ரெடி பிடிச்சிருக்கிறார். அவரும் இந்த காலத்தில் நோன்பு நோட்கலாம். இன்னும் ஒரு சாரார் நோன்பு நோட்கலாம். இப்ப ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். பிறை 27 நாளைக்கு 28 அல்லது 29 அப்போது வையுங்கள். அவருக்கு திடீரென்று மாதிரி ஒரு நினைப்பு வருது. போன வருஷம் கடமையான ஒரு நோன்பை நான் விட்டேனே, திடீரென்று மாதிரி ஒரு நாள் உடம்பு சோர்வா இருக்கேன் அல்லது ஒரு நோய் ஒன்று வரையும் அவசரமாக நான் நோன்பை விட்டு விட்டேன் என்னொருத்தருக்கு ஞாபகம் வருகிறது. அவர் என்ன செய்ய வேண்டும்? கண்டிப்பாக அந்த நோன்பை நோக்க வேண்டும், இல்லை என்றால் அவர் பாவி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய கலாவான நோன்புகள் நான் ரமலான் மாதத்துல விட்ட சில நோன்புகள் இருக்குமா இருந்தால் அதை என்னுடைய வேலை பொருட்கள் காரணமாக நான் நிறைவேற்றுவதற்குரிய கடைசி மாசம் என்ன தெரியுமா? இந்த ஷாபானுடைய மாதம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செஞ்சார்கள். பலத்த வேலை பளுவுகளுக்குள்ளான ஒரு தாயார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என் ரமலானில் நான் விட்ட சில கலாவான நோன்புகளை இந்த ஷாபானுடைய மாதத்தில் நான் நோட்பேன் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் நிறைய பேர் விட்டிருப்போம். இஸ்லாம் ஒரு மனிதனை இறுக்கி பிடிக்கின்ற ஒரு மார்க்கம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், நீங்க நோன்பு குடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், உங்கள் ஒருவர் நோயாளியாகவோ அல்லது பிரயாணியாகவோ இருந்தால் அவர் நோன்பை விட்டுவிட்டு ஏனைய நாட்களில் அதை கணக்கிட்டு பிடித்துக் கொள்ளட்டும். நோன்புல நம்ம பல பிரயாணங்கள் போயிருப்போம் அல்லது நோய் நிலைமையிலிருந்து நாங்கள் விட்டிருப்போம். அந்த நேரத்தில் நாம் அடுத்து சில வரக்கூடிய மாதங்களை நாம் கட்டாயம் நிறைவேற்றணும். மிஸ் ஆகி போயிருச்சு, எங்களுக்கு மறந்துடுச்சு, அப்படி என்றால் கண்டிப்பாக இந்த ஷாபான் தான் ஆக கடைசி சான்ஸ். இதற்கு பின்னால் ஒரு சான்ஸ் கிடையாது. அடுத்த நேரம் ரமலானுக்குள்ள போகிறோம். ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய ஆக கடைசி சான்ஸ் இந்த நாட்களாக இருப்பதனால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நோன்பு சிலதை மிஸ் பண்ணி இருந்தால் கட்டாயமாக நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி ஒருவர் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் குற்றவாளிகள். கண்டிப்பாக இந்த செய்தியை நீங்க உங்க வீட்டிலையும் போய் சொல்லுங்க. என்ற பெண்கள் அதிகமாக நோன்பை விட்டிருப்பார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில நோய்கள் அசௌகரியங்கள் காரணமாக நோன்புகளை விட்டிருக்கக்கூடும், மறந்திருப்பார்கள். எத்தனை நோன்பு சொல்லி மறந்திருப்பார்கள். சில நேரம் பிடித்திருப்பார்கள், சில நேரம் விட்டிருப்பார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு கண்டிப்பாக நாங்கள் இந்த நாட்களில் விட்ட நோன்புகள் இருக்குமாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷாபானுடைய மாதம் அல்லாஹ்வினால் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். எங்களை நாங்கள் பழக்கப்படுத்திக் கொள்வதற்கு, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீராக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு மாசம். இந்த மாதத்தில் அதிகமாக ஒருவர் எதுக்கு தயாராகணும் தெரியுமா? ரமலானுக்கு கண்டிப்பாக தயாராகணும். இப்ப நம்மள அன்புள்ள சகோதரர்களே, நிறைய பேர் இருக்கிறோம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் அற்ப சொற்ப சில காரணங்களுக்காக நோன்பு தூக்கி விட்டுருவோம். நோன்பு நம்ம என்னதுக்கு விடுற? நம்ம சொன்ன கடையில் இருக்கிறதான், அப்ப நாங்க நோன்பு விடுற.
ஒரு சிலர் ரமலான்ல கஞ்சி காய்ச்சிறது, அதுக்கு நாங்க நோன்பு விடுற. இன்னும் ஒரு சிலர் நம்ம மூட தூக்கி உழைக்க. அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் செல்லா காசாகிவிடும். ரமலான் அல்லாஹ்வினால் தரப்பட்ட நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இஸ்லாத்தின் 50 தூண்களில் மிக முக்கியமான ஒரு கடமை. இது அல்லாஹ் உங்களுக்கு ஃபர்லாக கடமையாக்கியிருக்கிறான். நம்ம சில்லறை சாட்டி சொல்லி நோன்பு விட்டுமா இருந்தால் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும். எனவே எங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா நல்ல தேக ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். வாழ்க்கையில் எழுந்து நடப்பதற்குரிய தைரியத்தை தந்திருக்கிறான். ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். அந்த அல்லாஹ் இவ்வளவு தந்திருக்கின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா இந்த ஷாபானுடைய மாதத்தில் நாங்கள் அதிகமாக நோன்பு நோக்கிறது. இந்த நோன்பை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அதிகமாக நோக்கணும். இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது, ரமலான் வரப்போகிறது. முடியுமான அளவு தொடராக பிடிக்கலாம். அன்புள்ள சகோதரர்கள் இன்னொன்று சொல்வார்கள், ஷாபானுடைய 15க்கு பிறகு நோன்பு நோக்க கூடாதுன்னு சொல்வார்கள். இது ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி. அப்படி சொல்லியிருந்த ரசூலுல்லாஹ் சொல்லிருக்க மாட்டார்கள். 1 அல்லது 2 தினங்களுக்கு முன்னாடி நீங்க நோன்பு பிடிக்க வேண்டாம் சொல்லிருக்க மாட்டார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களை நீங்க தாராளமாக நோன்பு பிடிக்கலாம். உங்களால் சக்தி கேட்பட்டவாறு நோன்பு பிடிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹயாத்தாக்கினீர்கள் என்ற நன்மையை பெற்றுக் கொள்ளலாம். இந்த ஷாபானுடைய மாதத்தை அமல்களால் அலங்கரித்த மக்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.